தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விருதுநகரில் ஏடிஎம் முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் என கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்து உள்ளனர். புகாரின் அடிப்படையில் அதிமுக நிர்வாகிகள் 2 பேர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சேத்தூர் அதிமுக நிர்வாகியாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜியோட ஆதரவாளருமான பட்டுராஜன், அதே மாதிரி அதிமுக உறுப்பினர் கந்தநிலா மற்றும் ராணி நாச்சியார் ஆகியோர் உள்ளிட்ட ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியார் அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சு இரடிய முதலீட்டுல இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வார்த்தையை கூறி போலியா ஒரு ஆர்பிஐ லெட்டர் கொடுக்குற மாதிரி ஒரு தயாரித்து அனுமதி பெற்றுள்ளதாக தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நிலையில இந்த மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் மீது கைது செய்து தற்போது விசாரணையானது நடைபெற்று வருது. மேலும் இந்த வழக்கு தொடர்புடைய சிலரை சிபிசிஐடி போலீசார் தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது பணத்தை இழந்த வெம்பக்கோட்டையை சேர்ந்த பழனியப்பன் அப்படிங்கிறவர் மாவட்ட சிபிசிஐடி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்தாரு. இந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த அதிமுக நிர்வாகிகளான பட்டுராஜன், கந்தநிலா, ராணி நாச்சியார் உள்ளிட்ட 3 பிடிச்சு தற்போது பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டிருந்தது அந்த விசாரணையில தெரிய வந்திருக்குது. இதனைத் தொடர்ந்து 3 மீதும் மாவட்ட சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சிருக்கிறாங்க. மேலும் இந்த வழக்குல தொடர்புடைய சிலரை தீவிரமா தேடிட்டு இருக்கிறாங்க. இரடிய மோசடியில ஈடுபட்டுள்ள பட்டுராஜன் சேத்தூர் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவராகவும், சேத்தூர் பேரூராட்சியோட வார்டு கழக செயலாளர், செட்டியார்பட்டி பூத் கமிட்டி உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகிச்சுட்டு வந்ததோடு இல்லாம இவர் கே டி ராஜேந்திர பாலாஜியோட ஒரு தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துவார். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.